The wolf in sheep's skin. Once upon a time, there was a wolf in a village. One night, Wolf was walking in the village. He found a sheep skin spread on the ground. He thought, if I wear this skin and get mixed up in the group of sheep, the shepherd will not suspect me. At night, I will kill a fat and healthy sheep and then take him away with me. The wolf covered himself with the sheep skin and got mixed up with a group of sheep. As Wolf had expected, the shepherd took him as a sheep. The shepherd shut the wolf with a group of sheep in the sheep pen. The wolf was waiting for the night. The shepherd had a feast that night. He sent a servant to fetch a fat sheep. The servant saw the sheepskin covered wolf by chance and picked him. That night, the guest had a wolf for supper. So, the moral of the story is don't cheat others to get what you want. வாங்க ஒரு அழகான கதையை பார்க்கலாம். ஆட்டுத்தோலில் நரி. ஓகேங்களா? ஒரு கிராமத்தில் ஒரு நரி இருந்துச்சு. ஸோ அந்த நரி என்ன பண்ணுச்சு, ராத்திரியில் நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நரிக்கு ரோட்டில் ஒரு ஆட்டுத்தோல் கிடச்சிச்சு. அது என்ன நினச்சிச்சு, இந்த ஆட்டுத்தோலை நான் என் மேலே போட்டுட்டு ஆட்டு மந்தைக்குள்ளே ஆடோட ஆடாக இருந்துட்டேன்னா அந்த ஆட்டுக்காரன் என்னை பார்க்க மாட்டான், கண்டுபிடிக்க மாட்டான். ஸோ ராத்திரிக்கு நான் என்ன பண்ணுவேன், நல்லா கோயின்னு இருக்க ஆடை கடித்து சாப்பிட்டுட்டு என் கூட எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி பிளான் பண்ணிடுச்சு. ஸோ அது பிளான் பண்ண மாதிரியே அந்த ஆட்டுத்தோலை எடுத்து அது மேலே போட்டு ஆட்டோட ஆடம் அதுவும் மிங்கிள் ஆயிடுச்சு. அந்த நரி நினச்ச மாதிரியே அந்த ஆட்டுக்காரனும் இது நிறைய ஆடுன்னு நினச்சி ஆட்டு மந்தைக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் தான் கதை வருது, நல்லா கேளுங்க. அன்றைக்கி அந்த ஆட்டுக்காரன் வீட்டில் விருந்து. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவனோட சர்வெண்ட் அனுப்பி ஒரு நல்ல ஆடாக பிடிச்சிட்டு வான்னு அனுப்புகிறான். அந்த சர்வெண்ட் என்ன பண்ணுறான், இந்த ஆட்டுத்தோல் போத்தின நரியை பார்த்துட்டு இது நல்லா இருக்கேன்னு அந்த நரியை எடுத்துகிட்டு போய் வெட்டி சமைச்சிட்றான். ஸோ அன்றைக்கி அவன் கெஸ்ட்டுக்கெல்லாம் நரி விருந்தாயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளுடைய தேவைக்கு என்ன வேணுன்றத நம்ம சீட் பண்ணி எப்போன்னு வாங்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா?